ரேத்பூருங்கிற கிராமத்துல சுக்கியான்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. சுக்கியா கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. சுக்கியா கிராமத்தை சுத்தி பார்க்க வர பயணிகளுக்கு தன்னோட ஒட்டகத்துல சவாரி கூட்டிட்டு போவாரு. ஒரு நாள் சுக்கியா தன்னுடைய 20 வயசு பையன் மோகன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, மோகன், நீ நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்க. நீயும் என் கூட வந்து என் வேலையில் எனக்கு உதவி செய்யலாம்ல. அப்பா, ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட 20 ஒட்டகங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை வச்சு நம்ம எவ்வளோ தான் பணம் சம்பாதிக்கிறது? நீ சொல்கிறதும் சரிதான் மோகன். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம நாளைக்கு பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணணும். நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? நம்ம இந்த மாதிரி குறைவாக சம்பாதிச்சா கல்யாணம்லாம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது மோகன்? அப்பா, கிராமத்தில் இருக்கிற அந்த பல்ராம் நம்மக்கிட்ட இருந்து ஏமாற்றி நம்மளோட எல்லா ஒட்டகங்களையும் பறிச்சுக்கிட்டான். இப்போ அவனோட பார்வை நம்மளோட இந்த கடைசி ஒட்டகத்துக்கு மேலேயும் இருக்குது. நீங்களே யோசிங்கப்பா, ஒருவேளை அவன் இந்த ஒட்டகத்தையும் நம்மக்கிட்ட இருந்து பறிச்சிட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? மோகன் சொன்னதை கேட்டுட்டு சுக்கியா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அப்பதான் ரேத்பூரை சேர்ந்த அந்த மோசமானவன் பல்ராமோட வேலைக்காரன் ஹீரா சுக்கியா கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் சுக்கியா. என்னாச்சு ஹீராண்ணே? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன? தப்பு பண்ணது உன்னோட அப்பா தான் சுக்கியா. அவர் எங்கள் முதலாளி பல்ராம் கிட்ட இருந்து நிறைய பணத்தை கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்கான வட்டியை இன்னைய வரைக்கும் நீ கட்டிக்கிட்டே இருக்க. பல்ராம் சேட்டு உனக்கு ஞாபகப்படுத்த சொன்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே சுக்கியா பல்ராமோட மாளிகையில பல்ராம்க்கு முன்னாடி போய் நின்னாரு. சுக்கியா, இந்த மாசத்து வட்டி பணம் இன்னும் எனக்கு வரவே இல்லையே. பல்ராம் சேட், நான் என் அப்பாவோட கடனை அடைச்சி ரொம்பவே நொந்து போயிட்டேன். நீங்கள் என்னோட முன்னோர்கள் வீடை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்க. என்னோட 19 ஒட்டகத்தையும் பறிச்சுக்கிட்டீங்க. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்கு. அதனால இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. இப்போ உங்ககிட்ட அந்த ஒரு ஒட்டகம் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுத்துடு. இந்த மாதிரி அராஜகம்லாம் பண்ணாதீங்க பல்ராம் சேட். அந்த ஒட்டகத்தால் தான் என்னோட தினசரி வாழ்க்கையே நடக்குது. என்னோட குடும்பம் பசியிலேயே செத்து போயிடுவாங்க. இங்கே பாரு, உன்னோட மனைவி ஏற்கனவே இறந்து போயிட்டா சுக்கியா. அப்புறம் உன் பையனுக்கும் இப்போ 20 வயசாயிடுச்சு. நீ எதுக்காக அவனை ஒரு வேலைக்கு அனுப்பவே மாட்டேங்கிற? பல்ராம் சேட், நீங்கள் எனக்கு கொடுத்த அராஜகம் எல்லாத்தையும் நான் எவ்வளவோ பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இனிமே என்னால் பொறுத்துக்க முடியாது. சுக்கியா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. சுக்கியா பல்ராமோட வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பாரு. அப்பதான் ஒரு ட்ரக் அவரை மோதி தள்ளிட்டு அங்கேருந்து போயிடுச்சு. சுக்கியா அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு. சுக்கியாவோட பையன் மோகன் தன்னோட அப்பாவுக்கு இறுதி சடங்குகளை முடிச்சான். அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். அழாதீங்க அண்ணா, நீங்களே இப்படி தளர்ந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன யார் கவனிச்சுப்பாங்க? அப்பாவுக்கு அப்புறமா எனக்கு துணையே நீங்க தான் அண்ணன். தான் தங்க சொன்னதை கேட்டுட்டு மோகன் அமைதியாயிட்டான். மறுநாள் மோகன் தூங்கி எழுந்தான்தான். அப்போதான் பலராம் சில ரவுடிகளை கூட்டிக்கிட்டு அங்க வந்தான். உன்னோட வீடை காலி பண்ணு மோகன். அப்புறம் மரியாதையா உன் ஒட்டகத்தை என்கிட்ட கொடுத்துரு. உன்னோட அந்த ஒட்டகம் என்னோட வட்டிக்கான கடைசி பொருளாகவும், அப்புறம் உன்னோட இந்த வீடு உன்னோட அந்த முன்னோர்கள் வாங்கின கடனுக்கான அசலாக நான் எடுத்துக்கிறேன். நான் அந்த அளவுக்கு உன் தாத்தாவுக்கு பணம் கடன் கொடுத்தேன். நான் உன்னை பார்த்து பயப்படவே மாட்டேன் பல்ராம். நீ இந்த கிராமத்தில் இருக்கிற அப்பாவி மக்களோட, ஏழை மக்களோட பணத்தை எவ்வளவோ எடுத்துக்கிட்ட. அதுவும் பொய் சொல்லி பறிச்சுக்கிட்ட. அப்புறம் என்னோட தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறமா நீ என் அப்பாவையும் ஏமாற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட. இங்க பாரு குழந்தை, நீ இன்னும் பால் குடிக்கிற வயசையே தாண்டல. நீ என்னைய மிரட்டுறியா? உன்னோட அப்பா அப்புறம் உன்னோட தாத்தாவால கூட என்னை மிரட்ட முடியல. ஆனா நீ முயற்சி பண்றியா? இப்படி சொல்லிட்டு பலராம் தன்னுடைய ரவுடிங்க கிட்ட சொன்னா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? மோகனோட வீடை அபகரிங்க. அப்புறம் மோகனையும் அவனோட தங்கச்சியும் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. பலராமோட ரவுடிங்க எல்லாம் மோகன் அப்புறம் அவனுடைய தங்க பூஜாவை அவங்களோட வீட்டில இருந்து வெளியில தள்ளி விட்டாங்க. கொடுமைக்காரா பாவி, நீ எங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்ட. எங்க வீட்டுல இருக்கிற எங்க அப்பாவோட ஞாபகார்த்தத்துக்கு வச்சிருக்கிற பொருட்களையாவது எங்களை எடுத்துட்டு போக விட. பூஜா இப்படித்தான் சொன்னா. பூஜாவோட கையில பலராம் பெயிண்டிங்கை கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா,
உன்னோட அப்பாவுக்கு அவனோட ஒட்டகங்கள் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்னால் உனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஒட்டகத்தோட ஃபோட்டோவை நீ எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஒட்டகத்தை பார்த்துக்கிட்டு உன் அப்பாவை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இரு. பூஜா அந்த படத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட அண்ணன் மோகன் கூட அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போனா. அவங்க 2 பேரும் கிராமத்தோட எல்லைக்கு தான் போய் அடைஞ்சிருப்பாங்க. அப்பதான் அந்த கிராமத்து தலைவர் அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்தினாரு. நீங்கள் 2 பேரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னையிலேருந்து 2 பேரும் என்னோட வீட்டிலேயே தங்கிக்கலாம். இல்லை தலைவரே, உங்களோட இந்த உதவியை என்னால் ஏற்றுக்க முடியாது. உன்னோட அப்பாவும் உன்னோட தாத்தாவும் என்னோட அப்பாவுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. அதனால் வேண்டான்னு சொல்லாத. தலைவர் பூஜாவையும் மோகனையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ராத்திரி பூஜா தன்னோட அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் அவளோட காதுகள்ல ஒரு ஒட்டகத்தோட சத்தம் கேட்டுச்சு. இங்க அக்கம் பக்கத்துல எங்கேயுமே ஒட்டகம் கிடையாதே, அப்புறம் இந்த சத்தம் எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒட்டகம் பேசுற சத்தம் அவளோட காதுல விடாம கேட்டுக்கிட்டே இருந்தது. பூஜா பார்த்தா அந்த குரல் அந்த ஃபோட்டோக்குள்ள இருந்து வந்துட்டு இருந்தது. பூஜா அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த வைர ஒட்டகம் ஃபோட்டோக்குள்ள ஒரு பாலைவனத்துக்குள்ள போயிடுச்சு. பூஜா தான் அண்ணன் மோகனை வெளியே கூட்டிட்டு வந்தா. என்னாச்சு பூஜா? அண்ணன், இங்க பாருங்க, இந்த ஃபோட்டோவில் வைர ஒட்டகம் போய்கிட்டு இருந்தது, அப்புறம் பேசவும் செஞ்சது. மோகன் அந்த ஃபோட்டோவை உத்து பார்க்க ஆரம்பிச்சான். மோகன் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற வைர ஒட்டகத்தை தொட்டானோ, திடீர்னு அந்த வைர ஒட்டகம் ஃபோட்டோவை விட்டு வெளியே வந்துடுச்சு. இதை பார்த்துட்டு பூஜா அப்புறம் மோகனோட கண்கள் ஆச்சரியத்தில் அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. என்னை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு மாய வைர ஒட்டகம். என்னை உன்னோட தாத்தா ஒரு மாய நகரத்திலிருந்து வாங்கினாரு. ஆனால் சில காரணங்களால அவர் என்னை இந்த ஃபோட்டோவுக்குள்ள அடைச்சி வச்சுட்டாரு. அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, எப்போ என்னோட பேரன் வந்து உன் மேலே கையை வைக்கிறானோ அப்போ நான் வெளியே வந்துடுவேன்னு சொன்னாரு. இந்த காட்சியை தலைவரும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தலைவர் கிட்ட வந்து மோகன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, மோகன், என்னோட அப்பா எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அதாவது உன்னோட தாத்தா கிட்ட ஏதோ அற்புதமான சக்திகளும் இருந்துச்சான். ஆனா உன்னோட அப்பாவுக்கு இந்த விஷயத்துல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அப்பதான் அந்த வைர ஒட்டகம் தன்னோட வாயிலிருந்து ஒரு வைரத்தை போட்டுச்சு. இந்த வைரத்தை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துரு. நீ ஒரு சாதாரண மனுஷனுக்கு பேரன் கிடையாது. மறுநாள் மோகன் மார்க்கெட்டுக்கு போய் அந்த வைரத்தை வித்துட்டு வந்தான். கொஞ்ச நாள்ல மோகன் ரேத்பூர் கிராமத்துல இருக்கிற ஏழைங்க, வேலை இல்லாதவங்களோட கடன்களை எல்லாத்தையும் அடைச்சு பல்ராம் கையில இருந்து அவங்களோட நிலம் அப்புறம் அவங்களோட சொத்துக்களை வாங்கி அவங்களுக்கே திருப்பி கொடுத்தான். நம்ம ஊர்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இந்த மோகன் கிட்ட இவ்வளோ பணம் திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு? நான் தான் அவனையும் அவனோட அப்பாவையும் மோசம் பண்ணிட்டேனே. பல்ராம் சேட், மொத்த ரேத்பூர் கிராமத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மோகன் கிட்ட ஒரு வைர ஒட்டகம் இருக்குதான். எப்போ அந்த வைர ஒட்டகம் மோகன் கிட்ட வந்துச்சோ, அந்த வைர ஒட்டகம் அதோட வாயிலிருந்து வைரங்களை கொட்டுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்னாலையும் இதை சுத்தமாக நம்ப முடியல. மோகனும் அவனோட அப்பாவை மாதிரி ஒரு முட்டாள் தான். மோகன் கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட பொருட்களையும் எனக்கு 2 மடங்கு பணத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டான். ஆனால் அவன் இதுவரைக்கும் அவனோட 20 ஒட்டகங்களையும் அவனோட வீடையும் வாங்கலை. இப்போ நீயே பாரு, நான் எப்படி என்னோட பேச்சால் அவனை மயக்கி அவன்கிட்ட இருந்து அவனோட வைர ஒட்டகத்தை பறிக்கிறேன். மறுநாள் பல்ராம் தன்னுடைய வேலைக்கார ஹீராவோட மோகனோட வீட்டுக்கு வந்தான். நீ உன்னோட அப்பா இறந்து போன அன்னைக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தல்ல? ஏய் முட்டாள், எப்போ உன்கிட்ட அந்த வைர ஒட்டகம் கிடைச்சிதோ அப்போவே நீ முதல் வேலையா உன் அப்பாவுக்கு சொந்தமான அந்த இடத்த திருப்பி இருக்கணும்ல. எதுக்காக அந்த ஏழை கிராமத்து ஜனங்களோட இடத்த வாங்கின? நானும் இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பல்ராம் சேட். சொல்லுங்க, என்னோட 20 ஒட்டகத்துக்கும் என்னோட அந்த முன்னோர்கள் வீட்டுக்கும் என்ன விலைன்னு சொல்லுங்க. நான் உன்னோட அந்த 20 ஒட்டகத்தையும் வீட்டையும் திருப்பி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ உன்னோட அந்த வைர ஒட்டகத்தை என்கிட்ட கொடுக்கணும். பல்ராம் சொன்னதை கேட்டுட்டு மோகன் ரொம்பவே ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சான். சரி, நான் என்னோட அந்த வைர ஒட்டகத்தை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை?
நீங்க எனக்கு தர வேண்டிய என்னோட மொத்த சொத்தோட சேர்த்து உங்களோட மொத்த சொத்தையும் என் பேருக்கு மாத்தி எழுதணும். எனக்கும் சம்மதம்தான். மறுநாள் பலராம் மோகனோட முன்னோர்களோட வீடு மோகனோட பேர்ல எழுதி வச்சிட்டான். அப்புறம் அவனுடைய எல்லா ஒட்டகங்களையும் அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டான். அப்புறம் அது கூடவே தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் மோகனோட பேர்ல எழுதி வச்சிட்டான். இந்தாங்க பல்ராம் சேட், என்னோட இந்த வைர ஒட்டகம் இன்னையிலிருந்து உங்களுக்கு சொந்தம். பல்ராம் தன்னுடைய நண்பன் ஹீராவோட மோகன் கிட்ட இருந்த அவனுடைய ஒட்டகத்தை தான் கூட கூட்டிக்கிட்டு வந்தான். நீயே பார்த்தல்ல ஹீரா, மோகனும் அவனோட அப்பாவை மாதிரி முட்டாளாக தான் இருக்கான். நீயே இப்ப பாரு, நான் எப்படி இந்த வைர ஒட்டகத்துல இருந்து வைரங்களை எடுத்து மோகனை விட ரொம்ப பெரிய பணக்காரனாக போறேன். இப்படி சொல்லிட்டு பலராம் அந்த ஒட்டகத்துக்கிட்ட சொன்னான், இன்னையிலிருந்து நான் தான் உன்னோட முதலாளி. இப்போ சீக்கிரமா உன் வாயிலிருந்து வைரத்தை கொட்டு. ஆனா பலராம் சொன்னதை கேட்டுட்டு ஒட்டகம் வைரத்துக்கு பதிலா மண்ணை துப்புச்சு. இத பார்த்துட்டு பலராம் கோவப்பட்டு என்ன சொன்னாருன்னா, அட, நான் உன்கிட்ட வைரத்தை தான் கொடுக்க சொல்லி சொன்னேன், ஆனா நீ மண்ணை துப்பிக்கிட்டு இருக்க. சீக்கிரமா வைரத்தை கொடு. பலராம் திரும்ப திரும்ப சொல்லியும் கூட மாய வைர ஒட்டகம் மண்ணை தான் துப்பிக்கிட்டு இருந்தது. நீ என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா மாய வைர ஒட்டகமே? ஒருவேளை நீ வைரத்தை கொடுக்கலனா அப்புறம் என்ன ஆகும்? உன்னோட உடம்புல இருக்கிற அந்த வைரங்களை எடுத்து நான் என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிக்குவேன். பலராம் அந்த வைர ஒட்டகத்துல இருக்கிற வைரங்களை எடுக்கிறதுக்காக அது மேல கைய வச்சப்ப அந்த வைர ஒட்டகம் காணாம போயிடுச்சு. வைர ஒட்டகம் காணாம போனதை பார்த்துட்டு பலராம் ரொம்பவே பயந்து போய் ஹீரா கிட்ட என்ன சொன்னான்னா, இது காணாம போயிடுச்சு. பல்ராம் சேட், எனக்கு என்ன தோணுதுன்னா மோகன் உங்களை முட்டாளாக்கிட்டான். அப்பதான் பலராம் அப்புறம் ஹீராவோட காதுகள்ல மோகனோட குரல் கேட்டுச்சு. இப்போ இவரு பல்ராம் சேட் கிடையாது, இவரு இப்போ பிச்சைக்காரன் ஆயிட்டாரு. இங்க என்ன நடக்குது மோகன்? அந்த வைர ஒட்டகம் எங்க போச்சு? அந்த வைர ஒட்டகம் எங்க போகணுமோ அது அங்கேயே போயிடுச்சு. இப்படி சொல்லிட்டு மோகன் அதே போட்டோவை பலராம் கிட்ட காட்டினான். அந்த போட்டோவில் அதே வைர ஒட்டகத்தோட படம் வரையப்பட்டிருந்தது. நீ உன்னோட எல்லா சொத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு எந்த மாய வைர ஒட்டகத்தை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனியோ அந்த மாய வைர ஒட்டகத்தை என்னோட தாத்தா மாயா நகரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இந்த ஒட்டகம் எப்போ இந்த போட்டோல இருந்து வெளியே வந்துச்சோ அப்போவே இந்த ஒட்டகம் என்கிட்ட சொல்லிடுச்சு, என்னோட தாத்தா உன்கிட்ட எந்த ஒரு கடனையும் வாங்கலையாம். நீ என்னோட அப்பா கிட்ட பொய் சொல்லியிருக்க. அப்புறம் இந்த மாய ஒட்டகம் தான் என்கிட்ட உன்னை அழிக்கிறதுக்கான வழியையும் தெளிவா சொல்லி கொடுத்துச்சு. அப்புறம் உனக்கு ஒரு காமெடியை சொல்லவா? இந்த மாய வைர ஒட்டகம் என் கை பட்டா மட்டும்தான் இதுல இருந்து வெளியே வர முடியும். ஏன்னா இது என்னோட மாய வைர ஒட்டகம், உன்னோடது கிடையாது. இனிமே நீ உன்னோட மொத்த வாழ்க்கையையும் ஏழையா தான் வாழணும். ஏன்னா ஏழையா வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு நீயும் புரிஞ்சுக்கணும்ல. இதை சொல்லிட்டு மோகன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். பலராம் அப்புறம் ஹீரா 2 பேரும் ஒன்றும் இல்லாமல் நின்னாங்க. ஒரு கிராமத்துல சம்பத்னு பேர் கொண்ட 20 வயசு இளைஞன் ஒருத்தன் இருந்தான். சம்பத் ஒரு அனாதை. அவன் கிராமத்துல சௌதரியோட டாபாவில் சமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். சீக்கிரமா வேலையை முடி சம்பத், கஸ்டமர்ஸ் டேபிளில் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க பாரு. இன்னைக்கு நான் தால் மக்னியை வச்சு ஒரு புது ரெசிபி செய்கிறேன் சௌதரி ஐயா. நீங்களே பாருங்க, இன்னைக்கு தாலை சாப்பிட்டுட்டு கஸ்டமர்ஸ் நம்ம ஹோட்டலில் மறக்கவே மாட்டாங்க. அட, நம்மளை மறக்க மாட்டாங்கன்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல போய் அவங்களுக்கு சாப்பாடை கொடு. முடிஞ்சிடுச்சு ஐயா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் நான் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் ஃபுட்டை வச்சிடுறேன், சரியா? சௌத்ரி சமையல் அறையை விட்டு வெளியே போனாரு. கொஞ்ச நேரத்துல சம்பத் கஸ்டமர்களுக்கு சாப்பாடு பரிமாறினான். சம்பத் கையால செஞ்ச டால் மக்னி எல்லா கஸ்டமர்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. அந்த கஸ்டமர்கள்ல அர்ஜுன் சௌத்ரி கிட்ட வந்து சொன்னாரு, இன்னைக்கு தால் மக்னி ரொம்பவே சுவையாக இருந்துச்சு சௌத்ரி ஐயா. என் வயிறு நிறைஞ்சிடுச்சு, ஆனால் போக மனசே வரல. அட, நான் என்ன பண்ணுறது அர்ஜுன், என் டாபாவில் செய்கிற சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குல்ல, அதனால ஜனங்க வயிறு நிறைஞ்சிடுது, ஆனால் போக மனசு வர மாட்டேங்குது. என்னோட மனைவி ரொம்ப சூப்பராகவே சாப்பாடு செய்வா. அட, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சௌத்ரி ஐயா? உங்கள் மனைவி எப்போவும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து காசு தானே எண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாட்டை நம்ம கிராமத்து சம்பத் தானே செய்கிறான். அட, அவனை கொஞ்சம் பாராட்டுறதால உங்களோட பெருமை என்ன இறங்கிட போகுதா என்ன? இப்படி சொல்லிட்டு அர்ஜுன் அந்த இடத்த விட்டு போனாரு. சௌத்ரி ரொம்ப கோவப்பட்டு தன்னோட மனைவி ருக்மணியை பார்த்து என்ன சொன்னாருன்னா, நீயே பார்க்குறல்ல, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, நீயும் அந்த கிச்சனுக்கு போய் சம்பத்துக்கு ஏதாவது உதவியாக இருன்னு.
என்னால் ஒரு சமயத்தில் ஒரே ஒரு வேலை தான் பார்க்க முடியும். ஒன்று நான் பணத்தை எண்ணுவேன், இல்லைன்னா சமையல் அறையில் சேரில் போய் உட்காருவேன். நீ சரியான முட்டாளாக ஆகிக்கிட்டே தான் இருக்க. கொஞ்சம் யோசி. ஒருவேளை சம்பத் நாளைக்கே நம்ம தாபா விட்டு போயிட்டானா அப்புறம் என்ன ஆகும்? ஜனங்களுக்கு அவன் கையால் செய்கிற சாப்பாடு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் எல்லா ஜனங்கக்கிட்டையும் சாப்பாடு அவன் கிடையாது நீ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே. நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்கங்க. இந்த விஷயம் என் மனசுக்கு தோணவே இல்லை பாருங்க. நானும் நாளையில இருந்து சம்பத்துக்கு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துருக்கேன். மறுநாள் சம்பத் தாபாவுக்கு வந்தபோது சௌத்ரி சம்பத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, சம்பத், இன்னையிலேருந்து என்னோட மனைவியும் உன் கூட அந்த கிச்சன்லேருந்து வேலை செய்வா. சௌத்ரி ஐயா, முதலாளி அம்மாவை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? சாப்பாடு செய்ய தான் நான் இருக்கேன்ல. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய், தேவையில்லாமல் பேசாத. சரி சௌத்ரி ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன். அன்னையிலிருந்து ருக்மணி சம்பத்தோட சமையல் அறையில உட்கார ஆரம்பிச்சா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சௌத்ரி எல்லா கஸ்டமர்களையும் நம்ப வச்சாரு. அதாவது அவரு தாபாவில் கொடுக்குற அந்த சாப்பாடு தன்னோட மனைவி ருக்மணி தான் செய்யறான்னு. ஒரு நாள் சம்பத் தன்னோட வேலைக்கு போக வீட்டை விட்டு வெளியே கிளம்பினான். அப்பதான் அந்த இடத்துக்கு சௌத்ரி வந்துட்டாரு. சௌத்ரி ஐயா, நீங்களா? நான் தாபாவுக்கு தானே வந்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட எதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன்னா, நீ இனிமே என்னோட டாபாவுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க சௌத்ரி ஐயா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்பவும் சுவையான உணவுகளை தானே செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் எப்பவும் என்னை குறை சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டதில்லை. அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை சம்பத். உன்னால தான் என்னோட டாபாவோட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் எப்போலேருந்து உங்கள் டாபாவில் வேலை செய்கிறேனோ அப்போலேருந்து உங்களோட டாபா முன்னாடியை விட நல்லா தானே போகுது. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது நீ இருக்கிறதால தான். ஒருவேளை நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னை வேலையில் வச்சுருந்தேன்னா என்னோட டாபாவோட பேர் சௌத்ரி டாபாங்கிற பேர்லேருந்து மாறி சம்பத் டாபான்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க சௌத்ரி ஐயா. நான் ஒரு அனாதை. எனக்கு இந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. அதெல்லாம் உன்னோட பிரச்சனை, என்னோடது கிடையாது. இன்னையிலிருந்து உன்னை எப்போவாவது என் கடை முன்னாடி எங்கேயாவது பார்த்தேன், கையை காலை உடச்சி கிராமத்தை விட்டு வெளியே துரத்திடுவேன். இதை சொல்லிட்டு சௌத்ரி கோபத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு. சம்பத்துக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. ரொம்ப நொந்து போய் சம்பத் கிராமத்து தலைவரை போய் பார்த்தான். எனக்கு எல்லாமே தெரியும் சம்பத். சௌத்ரி உனக்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு தெரியும். உனக்கே இந்த விஷயம் தெரியும். சௌத்ரி என்னை விட செல்வாக்கானவர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பணக்காரரு. அவர்கிட்ட என்னால் பிரச்சனை பண்ண முடியாது. தலைவரே, நான் சௌத்ரி கிட்ட சண்டை போடணும்னு உங்ககிட்ட வரல. நான் உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும்ல தலைவரே, நான் ஒரு அனாதை. சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் என்னோட அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்னோட கிராமத்தை விட்டு எங்கேயும் போக விரும்பலை. நீ என்ன தான் சொல்ல வர? தலைவரே, நான் எப்பவும் சாப்பாடு செய்யணும்னு நினைக்கிறேன். உன்னோட அப்பாவும் ரொம்ப பெரிய சமையல்காரன் தான். தலைவரே, நீங்கள் எனக்கு சின்னதாக ஒரு உதவி பண்ணுங்க. நான் எனக்குன்னு ஒரு டாபாவை நம்ம கிராமத்தில் திறக்க நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா? என்னோட டாபா நல்லபடியாக போன உடனே நான் உங்களோட பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன். சரி, கிராமத்தில் என்னோட காலி நிலங்கள் கொஞ்சம் இருக்கு. நீ அந்த இடத்துல போய் டாபாவை திறந்துக்கோ. அதுக்கு எவ்வளோ காசு உனக்கு தேவையோ அதை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். தலைவர் சொன்னதை கேட்டுட்டு சம்பத் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சம்பத் கடின உழைப்போட காலியான நிலத்துல டாபா கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் சம்பத் அந்த இடத்துல ஒரு டாபாவை ரெடி பண்ணிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சம்பத்தோட டாபாவுக்கு கஸ்டமர்கள் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த விஷயம் சௌத்ரியை உறுத்த ஆரம்பிச்சது. எதை நினச்சி நான் பயந்தனோ அதே தான் நடந்திருக்கு ருக்மணி. அந்த ஒன்றும் இல்லாதவன் அவனுக்குன்னு ஒரு டாபா திறந்திருக்கான். இப்போ நம்ம டாபாவுக்கு குறைஞ்ச ஆளுங்களும் அவனோட டாபாவுக்கு நிறைய பேரும் வராங்க. ஒரு நரியோட புத்தி தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அந்த புத்தியை பயன்படுத்துங்க. அப்புறம் அவனுடைய டாபாவை மூட வைங்க. நீ ரொம்ப சரியா சொல்ற. என்னோட இந்த நரி மாதிரியான புத்தியை வச்சு நான் ஏதாவது ஒன்று யோசிச்சே ஆகணும். சௌத்ரி ரொம்ப தந்திரமா ஒரு கஸ்டமரை தான் சொல்றதை கேட்க வச்சாரு. அந்த கஸ்டமர் தெரியாம சம்பத்தோட டாபாவில் சாப்பாட்டுல சௌத்ரி கொடுத்த மருந்த கலந்துட்டு வந்துட்டான். அன்னைக்கு யாரெல்லாம் சம்பத்தோட டாபாவில் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சு. மறுநாள் சம்பத்தோட டாபாவுக்கு முன்னாடி கிராமத்து ஜனங்க கூட்டமா வந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப கோபத்தோட சம்பத் கிட்ட சொன்னாரு, உன்னோட டாபா நல்லா நடக்கணுங்கிறதுக்காக உன்னோட நேர்மையை மறந்துட்டியா? நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அட, நேற்று நான் உன்னோட டாபாவில் தால் சாப்பிட்டேன். அப்போலேருந்து என் வயிறு மோசமாயிடுச்சு. அப்புறம் இங்கே எவ்வளோ பேர் நாங்கள் நின்றுட்டு இருக்கோமோ அவங்க எல்லார் வயிறும் மோசமாயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு. நீ கண்டிப்பாக சாப்பாட்டில் ஏதோ ஒன்று கலந்துருக்க.
நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. நான் சாப்பாட்டில் எதையுமே கலக்கலை. இன்னையிலேருந்து நாங்கள் யாருமே உன்னோட டாபாவுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட வரமாட்டோம். சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு நீயே சாப்பிடு. இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறம் சம்பத் கண்ணில் கண்ணீரோட தன்னோட டாபாவில் உட்காந்துட்டான். சம்பத்துக்கு மறுபடியும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சம்பத்தோட டாபாவில் தலைவர் வந்து சொன்னாரு, சம்பத், நீ என்கிட்ட காசு வாங்கியிருந்தல்ல, அதை எப்போ திரும்ப தருவ? தலைவரே, உங்களுக்கே நல்லா தெரியும் என்னோட டாபாவுக்கு எந்த கஸ்டமர்ஸும் வர்றதில்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது சம்பத். எனக்கு என்னோட காசு வேணும், அதுவும் வட்டியோட. தலைவர் பேசினதை கேட்டதும் சம்பத் அதிர்ச்சி ஆயிட்டான். நாம் வட்டியை பற்றி எதுவும் பேசவே இல்லையே. நான் அதை சொன்னேன், நீ தான் கேட்டிருக்க மாட்டேன். இன்னும் 2 நாளைக்குள்ளே என்னோட காசு வட்டியோட எனக்கு திரும்பி வரலன்னு வச்சுக்க, நான் உன்னோட வீட்டையும் உன்கிட்ட இருந்து பிடுங்கிடுவேன். அப்புறம் அதை விற்று அதிலேருந்து என்னோட காசை எடுத்துக்குவேன். அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க தலைவரே, நான் ஒரு அனாதை. நீங்கள் என்கிட்ட இருந்து என்னோட வீடையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்கே போகிறது? நான் உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு தலைவர் சம்பத்தை அவனோட வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாரு. அவனுடைய டாபாவையும் அடிச்சு நொறுக்கினாரு. சம்பத் கண்கள்ல கண்ணீரோட ஹைவேல இருக்கிற ஒரு அடர்ந்த மரத்துக்கடியில் உட்காந்து தன்னுடைய விதியை நினைச்சு அழுதான். சம்பத் அழுது அழுது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுச்சு. அப்பதான் அவன் பார்த்தான், அந்த மரத்துல ஒரு பறவை கூடு கட்டி இருந்தது. அந்த கூடை ஒரு கழுகு சுத்திக்கிட்டே இருந்தது. இந்த கழுகை நம்ம துரத்தி ஆகணும், இல்லைன்னா அது அதோட கூட்டை உடைச்சிடும். என்னோட வீட்டை காப்பாற்றுறதுக்கு தான் எந்த கிராமத்து ஜனங்களும் இல்லை. ஆனால் பாவம், இந்த பறவையோட கூட்டை இந்த கழுகு வந்து உடைக்கிறத நான் விட மாட்டேன். சம்பத் அந்த கழுகை அந்த இடத்த விட்டு துரத்தினான். அப்போதான் அங்கே ஒரு அதிசயமே நடந்தது. அந்த கூடில் உட்கார்ந்துருந்த ஒரு சின்ன பறவை சம்பத்து கிட்ட வந்து உட்கார்ந்தது. ஒரு பெரிய ஒலியோட ஒரு அழகான பெண்ணா அது மாறுச்சு. நீ யாரு? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாபத்தினால என்னை ஒரு பறவையா மாத்தி அந்த கூடுல கைது செய்யப்பட்டு இருந்தேன். அப்படி நீ அந்த கழுகை மட்டும் விரட்டாம இருந்திருந்தா அந்த கழுகு என்னை கொன்னு என் கூடையே நாசம் பண்ணிருக்கும். அது கழுகு உருவத்துல இருந்த ஒரு ராட்சசன். ஆனா நீ எப்படி உன்னோட நிஜமான ரூபத்துக்கு வந்த? எனக்கு என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, அதாவது வாழ்க்கையில அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையோட இருக்கிற ஒரு இளைஞன் உனக்கு உதவி செஞ்சா என்னுடைய இந்த சாபம் போயிடும்னு சொன்னாங்க. அப்புறம் பாரு, நானும் முக்தி அடைஞ்சிட்டேன். நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க, அதனால நானும் உனக்கு உதவி செய்வேன். உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உன்னால எப்படி எனக்கு உதவி பண்ண முடியும்? ஏன் என்னால பண்ண முடியாது? நீ ரொம்ப நல்லாவே சமைக்கிற ஆளு. உன்கிட்ட பணம் காசு கிடையாது. ஒரே ஒரு வீடு இருந்தது, அதுவும் பறிக்கப்பட்டுடுச்சு. ஆனாலும் பரவாயில்லை விடு. எந்த கூண்டு உடப்படாம நீ காப்பாத்தினியும் அதே கூண்டு இன்னிலிருந்து உன்னுடைய வீடா மாறும். அப்புறம் இந்த கூடுக்குள்ள உன்னுடைய சொந்தமான ஒரு கூடு ரெஸ்டாரண்ட் இருக்கும். இதை சொல்லிட்டு அந்த அழகான பொண்ணு அந்த கூடை நோக்கி சைகை காட்டினா. அப்பதான் ஒரு வேகமான ஒளியோட அந்த கூடு ஒரு ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு. அதோட படிக்கட்டுகள் அழகான மரத்தால செய்யப்பட்டிருந்தது. இந்த கூடு ரெஸ்டாரண்ட் இன்னிலிருந்து உனக்கு சொந்தமானது. இனிமே இந்த இடத்தை விட்டு உன்னை யாரும் வெளியே அனுப்ப முடியாது. யாராவது உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்ப முயற்சி பண்ணாங்கன்னா கடைசியில அவனே பிரச்சனையில மாட்டிப்பான். இப்படி சொல்லிட்டு அந்த அழகான பொண்ணு அங்கிருந்து மறைஞ்சிட்டா. சம்பத் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போனான். அவன் பார்த்தான், அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள பார்க்கறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது. அங்க பெரிய பெரிய காஸ்ட்லியான டேபிள்ஸ் இருந்தது. அப்புறம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே எல்லா விதமான வசதிகளும் அங்க நிறைஞ்சிருந்தது. கொஞ்ச நேரத்துல நிம்மதியா சம்பத் அங்க தூங்கினான். மறுநாள் டிஃபன் சாப்பிட்டுட்டு சம்பத் கீழே இறங்கினான். அப்பதான் அவன் முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு அழகான இளைஞன் வெளியே வந்து சம்பத் கிட்ட சொன்னாரு, இது எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ப்ரோ? இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸை நான் ஃபாரின்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், ஆனால் அதுவும் ஃபோட்டோவில் மட்டும்தான். இது என்னோட ரெஸ்டாரண்ட் தான், கூடு ரெஸ்டாரண்ட். என்னோட ரெஸ்டாரண்ட்டில் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் இருக்குது. சரி, நீங்கள் எனக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட்டை சுற்றி காட்டுறீங்களா? சுற்றி காட்டுறது என்ன சார், நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமர். உங்களுக்காக இன்றைக்கி உங்கள் ஃபுட்டு ஃப்ரீ தான். சம்பத் அவருக்கு ரொம்ப அற்புதமான சமையலை தயார் பண்ணான். சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த இளைஞர் ருசி பார்த்துக்கிட்டு என்ன சொன்னார்னா, நான் சொல்கிறத நம்புங்க, நான் எவ்வளவோ பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுவையான சாப்பாட்டை என்னோட லைஃப்பில் நான் சாப்பிட்டதே கிடையாது. நான் ரொம்பவே பெரிய ஒரு கம்பெனியில் அட்வர்டைஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா நான் உங்களோட இந்த கூடு ரெஸ்டாரண்ட்டை அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்கவா?
அப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடும். அப்புறம் இங்கே கஸ்டமர்ஸோட கூட்டமும் நிறைஞ்சிடும். நீங்கள் மட்டும் அப்படி பண்ணீங்கன்னா அது எனக்கு செய்கிற ரொம்பவே பெரிய உதவியாக இருக்கும். அந்த இளைஞர் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போனாரு. மறுநாள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நகரத்திலிருந்து வர மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு. அந்த கூட்டத்துல பெரிய பெரிய தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலிங்க இருந்தது. சம்பத்தோட கூடு ரெஸ்டாரண்ட் சில மாசங்கள்லயே இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த விஷயம் சௌத்ரியையும் தலைவரையும் ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சது. நீ பேருக்கு மட்டும்தான் ஒரு தலைவர், ஆனால் உன்னால் ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியல. நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை விட நான் நிறையவே செஞ்சிட்டேன் தெரியும்ல. அட நீ அவனை உன்னோட டாபாவில் இருந்து மட்டும்தான் துரத்தி விட்டேன், ஆனால் நான் அவனோட வீட்டையே எடுத்துக்கிட்டு அவனை துரத்தி விட்டேன். அட அவனோட தலையெழுத்து நல்லா இருக்கும்போது அதில் நான் என்ன பண்ண முடியும்? இதை பேசுகிறதால என்ன பிரயோஜனம் தலைவரே? அவனோட அந்த கூடு ரெஸ்டாரண்ட்டுக்கு சிட்டியில் இருக்கிற பணக்காரங்களாம் வராங்க. அப்புறம் கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவன் அந்த கூடு ரெஸ்டாரண்ட்டில் உணவை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கான். அவன் தினமும் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறான், நல்ல பேரை வாங்கிக்கிறான். அப்புறம் நாம் இங்கே வெறும் கையை வீசிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு என்ன வேணும்னா அவனோட அந்த கூடு ரெஸ்டாரண்ட்டில் தீ வச்சுடு. அப்படின்னா எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? சரி கிளம்பலாம், இன்னைக்கு நைட்டு அந்த நல்ல வேலையை முடிச்சு வச்சிடலாம். தலைவரும் சௌத்ரியும் பெட்ரோலை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. அவங்க அந்த மரத்து மேல பெட்ரோலை தெளிச்சாங்க. ஆனா அதுல அவங்க நெருப்பை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போது திடீர்னு அவங்க உடம்புல ரொம்ப மோசமா எரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. சம்பத்தும் மற்ற கஸ்டமர்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழே வந்தாங்க. அட உங்கள் 2 பேருக்கும் என்னாச்சு? நீங்கள் 2 பேரும் ஏன் கத்திட்டு இருக்கீங்க? எங்களை மன்னிச்சிடு சம்பத், நாங்கள் 2 பேரும் உன்னோட கூடு ரெஸ்டாரண்ட்டுக்கு தீ வைக்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனால் நாங்கள் அந்த கூட்டில் தீ வைக்க முயற்சி பண்ணும்போது எங்களோட உடம்புல ஏதோ தீ எரியிற மாதிரியே இருக்குது. இன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க தலைவரே, ஆனால் இதுக்கப்புறம் எப்பவும் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அப்பதான் அந்த கூடு ரெஸ்டாரண்ட்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அவங்க 2 பேருக்கிட்டையும் சொல்லு, இப்போவே அந்த கிராமத்தை விட்டு போக சொல்லு. இல்லைன்னா அவங்க உடம்புல இருக்கிற எரிச்சலை உலகத்தில் இருக்கிற எந்த டாக்டராலையும் சரி பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, யாராவது இந்த கூடு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனை ஏற்படுமா. தலைவரும் சௌத்ரியும் சம்பத்தோட பேச்சை கேட்கறதா நல்லதுன்னு நினைச்சாங்க. 2 பேரும் ராத்திரியோட ராத்திரியா கிராமத்தை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. சம்பத் இன்னைக்கும் கூடு ரெஸ்டாரண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கான்.